சிம்ம ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தொடர்பு இருக்கிறார். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும், உங்கள் திட்டங்கள் நிறைவேறும். இரண்டாவது புதன் கேந்திரத்தில் இருக்கிற 4ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். மாத பிறப்புகளில் சூரியன் புதன் 5ஆம் இடத்துக்கு வந்து விடுவார்கள். அப்போதும் உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். 10ஆவது சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கலாம். விரயங்கள் அதிகமாக இருக்கும். கடன் தேவைப்படுறவங்களுக்கு கடன் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கன்னி ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவின் பார்வை இருக்கிறனால் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். 10ஆம் தேதி புதனாக இருந்து குருவும் பார்வை இருக்கிறனால் உங்களுக்கு ஆஃபீஸில் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். சம்பள உயர்வுனா கிடைக்கும். 10ஆவது புதனும் சூரியன் சேர்ந்துக்கிறார். அதனால் பதவி உயர்வுனா கிடைக்கும். எட்டாவது செவ்வாய் நீசமாக இருக்கிறார். வாகனத்தை செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செவ்வாய் சுக்கிரன் பார்க்குறார், சுக்கிரன் செவ்வாய் பார்க்கிறார். அதனால் வாகனத்தை செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பத்தாம் தேதி புதன் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் இன்னும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 15ஆம் இடத்தை பார்க்கலாம். உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பெண்களால் ஆதாயம் இருக்கும். துலா ராசிக்காரன் ராசி அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். வேலை இல்லாத துலா ராசிக்கு வேலை கிடைக்கும். 10ஆம் இடத்து செவ்வாய் திக்பலமாக இருக்கிறார். ஏன் செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு இருக்கிறது சிறப்பு தான். இது ஒய்ஃபோட சப்போர்ட் இருக்கும். குரு 8ஆம் இடத்தில் இருக்கிற 6ஆவது குரு 8ஆம் இடத்தில் மறைவது சிறப்புதான். குரு 2ஆம் இடத்தை பார்க்கலாம். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருக்கிறார்கள். வருமானத்துக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. மாதத்திற்கு சூரியன் புதன் 3ஆம் இடத்தில் சென்று விடுவார்கள். உங்களுக்கு சிறு தூர பிரயாணம் இருக்கும். தந்தையால் அனுகூலம் இருக்கும்.